இப்போ தான் ஃபினாலே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸையும் ஃபர்ஸ்ட்டு காமிச்சாங்க. காமிச்சதுக்கப்புறமா ஒரு முக்கியமான நபர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. அப்பவே நான் கெஸ் பண்ணிட்டேன் கமர்தீனா தான் இருக்கும் அப்படின்னு. வாங்க கமர்தீன் அப்படின்னு சொன்னோனே ஒரு பயங்கரமான பயங்கர கிளாப்ஸு. அவரும் வந்துட்டு அவருக்கு சிரிப்பு பொறுக்க முடியல. அப்புறம் அந்த கையில வச்சு ஹார்ட் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி காமிச்சாரு. உடனே விஜய் சேதுபதி சார் டீஸ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, இது கமர்தீன் செட் பண்ண ஆடியன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரித்த உடனே கம்மோ, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம், நீங்கள் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போனது. உண்மையிலே கொஞ்ச நாள் வருத்தத்தில் இருந்தேன். நான் சொன்னேன் 2 பேரும் நல்லா விளையாடுறீங்க, பார்த்து விளையாடுங்கன்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் உங்கள் தண்ணிலே உணர்ந்துட்டீங்க. இனிமேல் வெளியே போய் நீங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மக்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பார்வை கூப்பிடாம கமர்தீன் மட்டும் கூப்பிட்டேன்னு நினைக்கக்கூடாது. பார்வை கூப்பிட்டோம், ஆனால் பார்வைக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால கமர்தீன் மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருவும் கமர்தீனும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவே வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டாங்க. இது வந்து சாட்டர்டே எபிசோடில் அவர் பேசியிருக்காரு. பட் சண்டே வந்து பாருவும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் இதில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கடைசியாக நமக்கு எப்போவுமே பார்த்தாலே தெரியும், விஜய் சேதுபதி சார் முதல்ல தான் கமர்தீனை வந்து டீஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் கமர்தீன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு, நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ சைடு ஹக் பண்ணிவிட்டு பெரிய பிளேசஸ்க்கு வரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு அப்படி ஏதோ டீஸ் பண்ணுறாரு. டீஸ் பண்ணிவிட்டு கானா வினோத் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அண்ணாவை காட்டுறாங்க. கானா வினோத் அண்ணாவுக்கு பயங்கர ஹாப்பி ஃப்ரெண்டை பார்த்து. ஏன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அவருக்கு இது வருமோ என்னவோ, சம்பளம் வருமோ என்னவோ அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார். ஸோ விஜய் டிவிலேயே இப்படி கூப்பிட்டு காமிச்சிட்டாங்க. இதை விட வேறு ப்ரூஃப் தேவையில்லை. கண்டிப்பாக 2 பேத்துக்கும் சேலரி கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து விஜய் டிவியில் சைட்லேருந்து ஒரு நல்ல கெஸ்டராக தெரிஞ்சிச்சு. சரி தப்பு பண்ணிட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு, எனக்கு அது நிஜமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தெரிஞ்சுது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.